இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். இயேசு பூமியில் இருந்த நாட்களிலே போகிற இடங்களிலெல்லாம் அற்புதத்தை செய்தார். வியாதியஸ்தரை பார்க்கும் பொழுது மனதுருகி அவருடைய வியாதிகளை நீக்கினார். மரித்தோரை உயிரோடு கூட எழுப்பினார். குருடர்களுக்கு பார்வை கொடுத்தார். சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது இயேசு போய் கொண்டிருப்பவர் குஷ்டரோகி. கைகள் எல்லாம் அழுகி போன நிலைமை, கால்கள் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் பலவீனமான அந்த நோய் அவனை மிகவும் பாடுபடுத்தினபடினால், வேதனைப்படுத்தினபடினால் இயேசுவை பார்த்து முழங்கால் பண்ணிட்டு, இயேசுவே உனக்கு சித்தமானால் இவைகள் எல்லாம் சுத்தமாகி சுகமாக்க உம்மால் முடியும் என்று சொல்லுகிறார். இயேசு என்ன பண்ணுகிறார்? எந்த ஒரு மனிதனும் அந்த மனிதனை தொடமாட்டார்கள். இயேசு அவனை தொடுகிறார். தொட்டு, எனக்கு விருப்பம் உண்டுப்பா, நீ சுகமா இருக்கிறது தான் எனக்கு விருப்பம், இந்த வியாதியோடு இருக்க எனக்கு விருப்பம் இல்லை, நீ சுகமாக என்று சொல்லும் பொழுது பூர்ண சுகத்தை பெற்றுக் கொள்கிறார். பாருங்கள், இயேசுவின் ஒரு தொடுதல் அந்த அழுகி போன சரீரம், இந்த அழுகி போன கரங்கள் எல்லாம் புதிதாக்கப்பட்டு புது சிருஷ்டியை போல எல்லாம் அழகாக நன்றாக மாறிவிடுகிறது. சந்தோஷமா ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார். யோசித்து பாருங்கள், இயேசுவின் தொடுதலுக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. அவருடைய கரம் தொட்டால் போதும், காயங்கள் ஆறிவிடும், வியாதிகள் விலகிவிடும், நன்மைகள் தொடர ஆரம்பித்து விடும், அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்து விடும். இன்னைக்கு அந்த தொடுதலை நம்முடைய வாழ்க்கையில பெற்றிருக்கிறோமா? இயேசுவின் ஒரு டச், ஒரு தொடுதல் போதும். இன்னைக்கு அதை நாம் ஆண்டவரிடம் கேட்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியத்தை நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஒரு இடத்திலே பழைய பொருட்கள் எல்லாம் ஏலம் விடுகிற ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருந்ததாம். ஏராளமான ஜனங்கள் அதிலே நல்ல பொருட்கள் வரும் பொழுது எல்லாம் பயன்படுத்தின பொருட்கள் ஏலம் எடுத்துக்கொண்டு வாங்கி கொண்டு போனார்களாம். திரளான கூட்டம் இருந்தது. அதுல ஒரு வயலின் எடுத்து ஏலத்திற்கு விட ஆரம்பித்தார்கள். அது அப்படியே அழுக்கடைந்து குப்பையுமா, ஒரே ஒரு ஸ்டிங் தான் இருக்கு, இது எல்லாம் அருந்து போய் பயனற்றதா இருக்கிறது. அவர் உடனே அந்த வயலினை எடுத்து அந்த ஏலம் விடுகிற ஒரு 5 ரூபான்னு சொல்றாரு. யாரும் கேட்கல. 10 ரூபான்னு கூட சொல்லி பாக்குறாரு. யாரும் அதை எடுக்கிற மாதிரி இல்ல. அந்த கூட்டத்துல நின்று கொண்டு ஒரு பெரியவர் மேல போறாரு. அந்த ஏலம் விடுற நபர்கிட்ட போய் அதை வாங்கி அந்த ஒரு ஸ்டிங் தான் இருந்து அதுல அழகிய இசை வரும்படியா வாசிக்கிறார். ஏனென்றால் அது ஒரு வயலின் வித்வான். அவர் கையில் அந்த உடைந்து போன ஒருபல அழுக்கான எல்லா ஸ்ட்ரிங் அருந்து போய் ஒரு ஸ்ட்ரிங் மட்டும் இருக்கிறது. அதை எடுத்து வாசிக்கும் பொழுது இனிய இசை அப்படியே புறப்பட்டு வருகிறது. கூடி இந்த அத்தனை பேர் அந்த இசையில் அப்படியே மயங்கி நிற்கிறாங்க. நேரம் அந்த ஏலம் விடுவர்கிட்ட கொடுத்து விட்டு அவர் இறங்கி போய்விட்டார். அடுத்து அந்த வயலின் விற்கவரன் திரும்ப ஏலம் விடுகிறார். 1000 ரூபாய், 5000 ரூபாய், 8000 ரூபாய், 10,000 ரூபாய்க்கு போச்சுதான். பாருங்க, அந்த மனிதனுடைய கையில் அந்த வயலின் போன உடனே அவர் வாசிக்க ஆரம்பித்தார். ஒன்றுக்கு உதவாத 5 ரூபாய்க்கு கூட போகக்கூடாத சும்மா இருந்ததை 10,000 ரூபாய் அளவுக்கு அது விலை மதிப்புள்ளதாய் மாறிடுச்சது. ஒரு தொடுதல். நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசுவானுடைய தொடுதல் இருந்தால் போதும். ஒருவேளை பிழையற்றவர்களாய், மதிப்பற்றவர்களாய், எதற்குமே பயனற்றவர்களாய், யூஸ்லெஸ்ஸா இருக்கிறோமா? இயேசுவின் தொடுதல் பட்டால் போதும், நாம் யூஸ்ஃபுல்லா மாறிவிடுவோம். இதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவருடைய தொடுதலுக்கு நம்மை முழுவதும் அர்ப்பணித்து நம்முடைய வாழ்க்கையில் அந்த அனுபவத்தை நிச்சயமாக இதை கேட்கிற எல்லோரும் பெற வேண்டும். கேட்கும்பொழுது நிச்சயமாகவே தன்னுடைய கரத்தை நீட்டி தொட்டு சுகமாக்குவார், தொட்டு தூக்கி நிறுத்துவார், கட்டி அணைத்து முத்தமிட்டு தைரியம் கொடுத்து தொடர்ந்து நியமித்திருக்கிற பாதையில ஓட வைப்பார். அவ்வளவு அன்புள்ள நேசர் நம்முடைய ஆண்டவர். அவருடைய கரத்துல நம்மை முழுவதுமாக கொடுத்து விடுவோமா? எங்களை அதிகமா நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த புதிய நாளிற்காக நன்றி செலுத்துகிறோம். காலங்களும் நாட்களும் வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்திலே உம்முடைய தொடுதல் எவ்வளவு மேன்மையானது, உடைய தொடுதல் எவ்வளவு வல்லமை இருக்கிறது. உடைய தொடுதல் அப்பா சுகத்தை கொண்டு வரும் அப்பா, பலவீனத்தை நீக்கும், அற்புதத்தை செய்யும், வன்னுமாய் பயனுள்ளவர்களாய் மாற்றிவிடும் அப்பா.
இந்த நாளிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரம் தொடுவதாக. வியாதியோடு இருக்கிறவர்களை தொட்டு சுகமாக்குவீராக. உடைந்து போனவர்களை தொட்டு ஆறுதல் படுத்துவீராக. விழுந்து கிடக்கிறவர்களை தூக்கி நிறுத்துவீராக. அற்புதங்களை செய்யுங்க, தைரியப்படுத்துங்கப்பா. இன்றையிலிருந்து நாங்கள் பயனற்றவர்களாக அல்ல, நீர் பயன்படுத்துகிற பாத்திரமாய் அநேக ஆயிரங்களுக்கு பயனுள்ளவர்களாய் மாற்றுவதற்காய் ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமையுமே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பயனற்று தூக்கி போடப்பட்டு ஒன்றுக்கு உதவாததை இயேசு தொட்டால் பயனுள்ளதாய் மாறிவிடும். நம்முடைய வாழ்க்கை அவர் மாற்றுவார், பயனுள்ளவர்களாய் பயன்படுத்துவார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். தம்மை போல் மாற்றிடுவே, உடைத்து என்னை உந்தனக்கே உடைமையாக்கிடுவே. குயவனே குயவனே படைப்பின் களிமண்ணான என்னை